சுருக்க குறியீடுகளுக்கான விரிவான தமிழ் அர்த்தம் இங்கே. இலங்கை மின்சார சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை மத்திய வங்கி, அரச பணி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், வெளிநோயாளர் பிரிவு, பாடசாலை மட்ட கணிப்பீடு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், இலங்கை போக்குவரத்து சபை. இனி வருடங்களில் வரும் நிறைவு விழாக்கள் பற்றிய விளக்கம். 1ஆம் ஆண்டு காகித விழா, 10ஆம் ஆண்டு தசாப்த விழா, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டு பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்துமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ, வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. எறும்புற கற்குழியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, தகுதிக்கேற்பவே எதையும் நினைக்க வேண்டும் என்பதை இந்த பழமொழி சொல்கிறது. இனி சிந்தனைக்கு ஒரு சீன பழமொழி. கேட்டேன், மறந்து போனேன், பார்த்தேன், நினைவில் வைத்தேன், செய்தேன், புரிந்து கொண்டேன். Right, good morning பிள்ளைகள். கவனிச்சு கொள்ளுங்க. அதில் அந்த தமிழ் விஷயமெல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் ஆண்டு கைநூலில் இருக்கிற விஷயங்கள் இருக்க பார்த்துட்டு வீடியோஸ் மூலம் போட்டு ஃப்ரீ டைம்களில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க.
இதுல வந்து 4ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற ஒத்தகருத்து சொற்களை பாருங்க. இதுல இருந்து ஒரு சொல் உங்களுக்கு வரலாம். அழகு, வனப்பு, வடிவு, அறிவு, ஞானம், புத்தி, உடல், மெய், சரீரம், உண்மை, சத்தியம், வாய்மை, களிப்பு, உவகை, மகிழ்ச்சி, சினம், கோபம், சீற்றம், சுத்தம், தூய்மை, புனிதம், துன்பம், துக்கம், இடர். அதுல அந்த கோடு போட்டிருக்க வேர்டுகளை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். நித்திரை, துயில், உறக்கம், உணவு, ஆகாரம், உண்டி. 3 சுழிவு வந்திருக்கு. அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா கேட்கும். அதுல இருக்கிற எதிர்க்கருத்தை பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா அண்மை, செய்மை அதெல்லாம் உங்களுக்கு பாடம் இருக்கும். அதுல சிலதுகளை பாருங்க கொஞ்சம் நீங்க பிளவுற சந்தர்ப்பங்கள் அதுல இருக்குது. இந்த உயர்வு, தாழ்வு எந்த எள் வருதுன்னு பாருங்க. உறவு, பகை, இளமை, முதுமை, லாபம், நட்டம், ஏற்றுமதி, இறக்குமதி, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிறோம். கடைசியா அந்த புக்லையும் இருக்குது. இதை சும்மா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்ப்பால்ல சிறுவன், சிறுமி, செல்வன், செல்வி எல்லாம் லேசானது. புத்திரன், புத்திரி, தம்பி, தங்கை, நண்பன், நண்பி. நீங்களும் குயிக்கா வாய்ச்சி கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல தெரியும் தானே, குயிக்கா வாய்ச்சி கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீர 2 சொல்லில முடிகிறபடியினால இந்த வீராங்கனையும் எத்தனை சொல்லில முடியுதுன்னு பாருங்க. இப்படியான வேர்டுகள் உங்களுக்கு போடலாம். இங்க பாருங்க, பண்டித, பண்டித. இப்படியான சில சொற்கள் தான் முக்கியமா அவங்க போடுவாங்க. ஏன்னா நீங்க பிளவிடணும்ன்றதுக்காக. அடுத்தது பாருங்க, இந்த ஒலிவேறுபாட்டு சொற்கள். இந்த ஒலிவேறுபாட்டு சொற்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சொற்களை பாருங்க. நான் அப்புறம் படத்துல போட்டு காட்டுறேன். இதுல இருந்து ஒரு சொல் வாக்கியம் எழுத வரலாம் அல்லது இதுல பாருங்க, உளவு, உலவுதல், உளவு, பயிர் தொழில், கலை, வித்தை, ஆண்மான், கலை, நீக்கப்படாத வேற்று பெயர், கலை, சிரசு, தலை, தாவரம் என்ற பகுதி, வேலை, தொழில், வேலை, பொழுது, நீளம் ஒரு நிறம், நீளம் ஒரு அளவை குறிக்க பயன்படுறது, புலி ஒரு மிருகம், புலி கரைக்கு பயன்படுறது. ஆனா இதெல்லாம் ஒரு பிரசன்டேஷன்ல பார்ப்போம், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற 4ஆம் ஆண்டுல இருக்கிற விஷயங்களும் இதுல இருக்குது. நகர நகரம், அதே போல ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பழம், பழம். இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா பழமண்ட யானை, பழமுடைய பிராணி, பழம், கனி, ஒத்த கருத்து. அதே போல ஆணி, ஆணியை பாருங்க. ஆணி என்று சொல்றது இரும்பு ஆணியை குறிக்கும். ஆணி என்றது ஒரு மாதத்தை குறிக்கும். அப்ப இதுக்கு வாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்ல அதுல ஏதாவது டவுட்கள் உண்டா நீங்க கேட்கலாம் இல்லையா? உங்களை அலோவ் பண்ணியிருக்கிறோம். தேவையில்லாம மைக் ஆன் பண்ணாங்களா? டவுட் அண்டா மட்டும் கேளு. கவனித்துக் கொள்ளுங்க. மலை, மலை, அது டிஃப்ரெண்ட் தெரியணும் எங்களுக்கு. மலை, கல்மலை, அது மலையில் நான் ஏறினேன், மழை நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லி வாக்கியம் எழுதலாம். கிளி, கிளி, டிஃப்ரெண்ட் தெரியணும். கிளி என்று சொல்றது பறவை, கிளி என்றது பயல். அதே போல ஒளி, ஒளி, ஒளி பாத்தீங்கன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் அதுல உங்களுக்கு வடிவா தெரியும். ஒளி என்றது வெளிச்சம். ஒளி என்று சொல்றது இல்லாம செய்யறது, இந்த நீக்கியாச்சு. ஒலி என்றது சத்தம். அதே போல அழகு என்று சொல்றது, அழகு பொம்பளை வரணும்னா அது பொன் மாறி இருக்கு. அழகு என்று சொல்றது கோழியை குறிக்கும், கொம்புல. அழகுன்றது சொண்டு, அழகு அழகுங்களுக்கு தெரியும். வலி, வலி, வலி டிஃப்ரெண்ட் தெரியணும். வலி என்ற தலைவலி, 2வது காற்று, 3வது பாதை. அடுத்தது பாருங்க, வெள்ளம், வெள்ளம். வெள்ளம் என்று சொல்றது இனிப்பு என, எறும்பு விரும்புவது வெள்ளம், ஆற்று பெருக்கெடுத்து அதிக மழை பெய்ஞ்சா வாரது வெள்ளம். அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும். அலை, அலை டிஃப்ரெண்ட் தெரியணும். அலை, கடல் அலை. அலை என்றா கூப்பிடுறது. காலை, காலை. காலை என்றா பொழுது, காலை என்றா ஆண் மாட குறிக்கும். புலி, புலி. காட்டில் வாழ்வது புலி, கரைக்கு சேர்ப்பது புலி.
வலை 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 என்று சொல்றது மீன் பிடிக்க பயன்படுறது, வலை என்றது வீட்டு வலை. அன்னம் பறவை, அன்னம் என்றால் மேல்னா, ஊன் இறைச்சி, ஊன் உணவு. இதுல இறைச்சியில சங்கிலி கொம்புல ரெண்டு சுழி வரும். அப்ப ரெண்டு சுழி வந்தா இறைச்சி, மூன்று சுழியில நடுவுல பாத்தீங்கன்னா உணவுக்கு மூன்று சுழி வாரப்படியா உணவு. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தா சரி. பனி என்றா காலையில் இப்ப பெய்யறது பனி, மற்ற சைட்ல இருக்கிறது பனி. உங்களோட பணி மாணவர் பணி கற்கிறது, எங்களோட பணி ஆசிரியர் பணி கற்பிக்கிறது. அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தா சரி. வானம் வானம், அது பாருங்க. வானம்ன்றது நீல வானம் என அழகா ஆகாயம் விசும்புன்ற ஒரு தகரத்துல வருது. வானம்ன்றது பட்டாசு. பானம் பானம் ரெண்டு சொல்லி வந்தா சின்ன பொட்டல், பானம் அம்பு நீளமா இருக்கும், அப்ப மூன்று சொல்லி. அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுது. கறி கறி என்ன, அம்மா சமைக்கிறது கறி. அடுப்புல விறகு எரிஞ்ச விட வார மீதி வந்து கறி. கறி கறி டிஃபரண்ட் தெரியும். கனை என்ற சவுண்ட், கனை என்றது அம்பு. வானம் அம்பு, அதே போல கனை என்ற ஒரு தகரத்துல வேறு. மனம், மனம் என்றது வாசனை, பூவிலிருந்து வாசனை வாரங்கள். அதே போல மனம் என்று மனம் என்று சொல்றது எங்கட உள். எனது மனம் தூய்மையானது என்று எழுதலாம். இரண்டாவது, பூவிலிருந்து வாசனை வந்தது அப்படி என்று எழுதலாம். முதலாவது, விழா, உற்சவம். ஒரு திருமண விழாவா இருக்கலாம், ஆலய திருவிழாவா இருக்கலாம். ஏன்னா அதே போல வீட்டுல நடக்கிற விசேட விழாக்களை நாங்க விழாக்கள் என்று உற்சவம் என்று சொல்லுவோம். விழான்றது மரம். அறம் என்றது கூறாக்குற கருவி, அறம் என்றது தர்மம். அதுல பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பண்ணிக்கிறேன். கூறாக்குற கருவி, அதே போல அறம் வந்து தர்மம், ஒரு ஆளுக்கு உதவி செய்யறது என்ன ஒரு தர்மமான செயல். அரே என்றா பாதி. பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பீஸால பாதி கொடுக்குறாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அறைன்றது ரூம். அறை என்று சொல்றது ரூம் என்று எழுதி விட்டுறாங்க. எனது வீட்டில் அழகான அறைகள் உண்டு என்று வாக்கியம் எழுதலாம். கரை, கரை கரை தெரியணும். என்ன கரை என்றது ரெண்டாவது பாருங்க. குளத்தின் ஓரம் அல்ல ஆற்றின் ஓரம் அல்ல கடலின் ஓரம். கரை என்றாஞ்சு பாருங்க, வெள்ளை சட்டை இளைஞ்சு பாருங்க, கரைப்பட்டு. அழுக்கு என்ன, அழுக்க சொல்லலாம், கரைப்பட்டுட்டான். அழுக்கு சொல்ல எனது ஆடையில் கரைப்பட்டது அப்படின்னு நீங்க வாக்கியம் எழுத. அடுத்தது பாருங்க, கூரை கூரை. கூரை என்று சொல்றது என்ன, மேற்கூரையை குறிக்கும். கூரை என்றது கூரை சாரி. என்ன, மணப்பெண்ணுக்கு வந்து மணமகன் கொடுக்கிற சாரி, அதுதான் கூரை சாரி என்று சொல்றாரு. நிறை நிறை, நிறை என்றது பாரம், நிறை என்றது வரிசை. அது டிஃப்ரெண்ட். அதுல படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நிறை என்றா பாரம், நிறை என்றா வரிசை. பறவை என்றா கடல், பறவை என்றா பட்சி புல். அடுத்தது பாறை என்ன, கற்பாறை. பாறை என்றது ஒரு வகையான மீன். முதலாவதுக்கு என்ன எழுதலாம், நான் கற்பாறையில் ஏறி விளையாடினேன், விழுந்து மூக்குடை திரண்டு எழுதி விடுறல சரியா. ரெண்டாவது பாருங்க, அம்மா பாறை மீன் சமைத்தார். தோல் தோல், இப்ப இதுல வாரது 5ஆம் ஆண்டு பிள்ளை. தோல் தோலுக்கு வித்தியாசம் தெரியும். சரி. இது ஒரு படிப்பிக்கணும், மற்ற எல்லாம் படிப்பிக்க விஷயங்கள் தான். பாலம் பாலம், பாலம் என்றது ஆற்ற கடக்க பயன்படுறது. பாலம் என்றது துண்டுகளை குறைக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாலம். அலை, கடல் அலை. அலை என்றா புற்று தயிர் புகை என்ற 3 அர்த்தத்துல வரும் பிள்ளை. இது அலை என்றது கூப்பிடுறது. இலை என்றது தாவரத்தின் பகுதி, இலை என்றது நூல், இலை என்றது களைத்தல். இப்ப விளையாடி போட்டு நீங்க களைக்கிறது. கீரி ஒரு வகையான பிராணி. கீரி என்றது கீரி நாங்க சாப்பிடுறோம். இந்த பாருங்க வடிவா கீரி சாப்பிடுறாங்க மாம்பழம். எரி, இப்பத்தி எரிகிறது. எரியிறு என்று சொல்றது த்ரோ. ஆனா எரியிறத குறிக்கிறது. புறவர் பெரியவர், புறவர் புறவர் ஒரு வகையான மலைவாழ் அதுல வாழ்ற ஒரு இனத்தவர்கள் புறவர்கள். புறவர் என்றா பெரியவர். திரை, நாங்க இப்ப படம் எல்லாம் பார்த்தோம்ல, விராமியன்சி படம் எல்லாம் பாத்தீங்களா, அந்த திரை தான். திரை என்றது டெக்ஸ் வரி. கோரை ஒரு வகையான புல். கோரை என்றது ஓட்டை அல்லது பழுது. மறை மறை, மறை என்றது ஒரு வகையான பிராணி, ஒரு விலங்கு, காட்டுல வாழ்றது. மறை என்றது வேறு. துறவு கிணறு.
துறவன்று சொல்றது என்ன, சொந்த பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு வயசுக்கு மேல காட்டுகள்ல போய் சந்தோஷமா வாழ்றோம். போனண்டா அரசன், போனண்டா வளைவு. வளைவண்டா தெரியும் தானே. இப்ப நீங்க சில வீதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இப்ப நேரே போற வீதி வந்து அப்படியே வளை. இந்த வளைவுக்கு பேர் தான் கோன். மூன்று சொல்லி, ரெண்டு சொல்லி வந்தா அரசு. அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். இது 5ஆம் ஆண்டு குடியிரு பிள்ளைகள் இது ஒருக்கா நான் திருப்பி படிப்பிக்கணும். சில சான்சஸ் கிடைக்கல பார்ப்போம். அடுத்த பாருங்க, மண் மன்னன் மண்ணண்டா பூமி. இதுல காட்டப்படுறது பராக்கிரமாகும் மன்னன். இவர் தானே இந்த புலனறுவையில நான் கடலை போல ஒரு குளத்தை அமைச்சவர். அது வந்து இன்றைக்கு மக்களுக்கு என்ன செய்யுது, விவசாயத்துக்கு நீரா பயன்படுது. கணம் பாரம், கணமண்டா கூட்டம் அல்லது பொழுது. இவ்வளவுதானே அந்த 5ஆம் ஆண்டுல இருக்கிற 4ஆம் ஆண்டுல இருக்கிற ஒலி வேறுபாடு சொல்றது. இதை விட வேற உங்களுக்கு வராது என்ன. அப்ப இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு இது வரலாம். அப்ப அதை செய்து கொள்ளுது. சரி, அதே போல சுற்றாடல் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே அந்த சுற்றாடல் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அந்த தமிழ் பார்த்ததுல கொஞ்சம் கிடக்குன்னு இருக்கிறேன். அதுல பாருங்க இருக்கா, சும்மா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இப்ப பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளவு ஒலிபரப்பாட்டு சொற்களும் அதுல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இளமை பெயர்கள் கட்டாயம் ஒரு சொல் வரும் பிள்ளைகள். தவளை குஞ்சு பேத்து என்று சொல்லலாம். அதுல எழுத்து பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. தமிழ்ல முக்கியமா தான் பயிர் நாற்று, நெல்லும் நாற்று தான். ஆனா புலிக்குட்டி, வேம்பு கன்று, தென்னை கன்று, பலா கன்று, இதுல பனைக்கு வடலி, ஏன்னா யானை கன்று, போதகம், எருமை கன்று. அதே போல இலைக்குரிய மரபு பேரை பாருங்க, தென்னை பனைக்கு ஓலை என்று சொல்றாங்க. நெல் புல் தாள், வாழை மா என்பன இலை. இது நாங்க வளமையா சொல்ற விஷயங்களை. இவ்வளவு பழமொழிக்கும் கருத்து தெரியும். அடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்கு ஒற்றுமையை பலம், அடிமேல் அடியடித்தால் அம்மியின் அரும், விடாமுயற்சி பலன் தரும். ஆற்றினை போட்டாலும் அளவறிந்து போடு, இதையும் அளவோடு செய்தல் வேண்டும். உப்பிட்டவரை உள்ளளவு நினை, நன்றி மறவேன். ஐந்தில் விளையாத 50 விளையுமா, இளமை செய். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒருவருடைய ஒரு செயலை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை மதிப்பிடலாம். கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. கருத்து சொல்லுங்க பாப். சிறியதன் மேன்மை ஏன்னா, சிறியதன் மேன்மை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவரவர்க்கு அவரவருடைய பொருள் பெரியது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், சந்தர்ப்பத்தை தவற விடாதே. விடக்கூடாது. குறுகுறுக்கும் மனச்சாட்சி உறுத்தும், சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பின் மகிமை. சூடுகண்ட பூனை அது அனுபவம் ஆபத்து வராமல் தடுக்கும். இவ்வளவு விஷயங்கள் தான் எனக்கு பாருங்க. இவ்வளவு 4ஆம் ஆண்டுல இருக்கிற பிள்ளைகள். இதுல பாருங்க, முதலாவது படம் விடையா கவனிச்சுக் கொள்ளுங்க. விடையா செய்யணும் பேப்பர். இது நொறுங்க கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தீப்பற்ற கூடியது. மழை வெயிலில் இருந்து பாதுகாக்கவும் அல்லது ஈரழிப்பில் இருந்து பாதுகாக்கவும். அதே போல இப்பக்கம் மேலே, இது கவனமாக கையாள்க. அப்ப இந்த முதலாவது நொறுங்கக்கூடியது, தீப்பற்றக்கூடியது, மழை வெயிலிருந்து பாதுகாக்கவும், உட்பக்கம் மேலே கவனமாக கையாளும். இவ்வளவுதான் 4ஆம் ஆண்டுல இருக்கு. 5ஆம் ஆண்டுல இதோட சேர்த்து இன்னும் 2 3 இருக்குது. அவ்வளவுதான். ஆனா அந்த இதை அவ்வளவு படிச்சீங்கன்றாலே போதும். இதுல பாருங்க, மூப்ப முற்பகல், பீப்ப பிற்பகல், கீக்கு பிற்குறிப்பு, கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு, கிபி கிறிஸ்துவுக்கு பின்பு. கைநூல்ல அப்படித்தான் கொடுத்திருக்கு. முன்பின்னன்றதை விட இதை போட்டுருக்கு. இதுல தொடர்மொழிக்கு ஒரு மொழியில 10 இருக்கு பிள்ளைகள். குயிக்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆசிரியர் குயிக்க வாசிங்க பாப்பா. அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம். வீண் செலவு செய்பவர் ஊதாரி. நம்ப முடியாத கதை கட்டுக்கதை. தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் வேட்பாளர். ஒரே பாடசாலை ஒன்றாக படிப்பவர் சகபாடி. மற்றவர்கள் பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி.
ஒரு தாள் வயிற்றில் பிறந்த சகோதரர் தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை தெற்கல் கூடுமிட சந்தி அல்லது சதுக்கம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சந்தி எழுதணும் அல்லது சதுக்கத்தை எழுதணும். நீங்க ரெண்டையும் எழுதுனா ஒரு வேளை பிள்ளையை போடலாம். அதால தயவு செய்து ஒருபடியா எழுதுங்க. ஆச்சிரமம் இதெல்லாம் ஊக்கி இந்த சேர்த்து எழுதுறது பாருங்க. வாழை சகப்பழம் வாழைப்பழம், பால் சகுடம் பாற்குடம், என்ன இட்டு வருது, மரவேர், மாங்காய், பூஞ்சோலை என பல வகை. இதுல நீங்க கூட புலவுறது என்னத்துலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேன் அதாவது தேயிலை சக நீர் தேநீர், தேன் சக நீர் தேநீர். அப்ப அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. இது 5ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு இருக்குது. அள்ளி மலர் இப்ப பார்த்த விஷயங்கள் தான். இதுல வர ஒத்தகருக்கு சொற்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா கூடு அடைப்பு பறவை கூடு, குறி அடையாளம் இலக்கு, உரம் எரு வலிமை, நகை ஆபரண நிகழ்ச்சி, படை சேனை அடுக்கு, மதி சந்திரன், இதெல்லாம் ஏற்கனவே வாய்க்கிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கருத்த பாருங்க. முன்பின் அகம்புறம் உண்டு இல்லை. இங்க பாருங்க இந்த 4ஆவத பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆவத பாத்தீங்கன்னு சொன்னா சிறுமை பெருமை. இதுல பாருங்க பெருமைக்கு டூ வந்திருக்கு, சிறுமைக்கு ரூ வந்திருக்கு இல்லையா? அதை இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. ஐக்கியம் பிளவு கொம்புல, தண்ணீர் வெந்நீர். அப்ப அந்த விஷயங்களும் இருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லு. அதே போல இதுல எதிர்கருத்து சொற்களை எதிர்பால் சொற்களை பாருங்க. சிறியவன் சிறியவள், பூட்டன் பூட்டி, பேரரசர் பேரரசு, பாக்கியவன் பாக்கியவதி. இதெல்லாம் ஏற்கனவே தந்திருக்கிறது. சொல்லுங்க. 5க்கு ஒத்த சொல் என்ன? 5க்கு ஒத்த சொல் இலகுவர். 5ஆ இருக்கிறதானே சரிவு குறைவா இருக்கிறது. பிளவுக்கு பிளவுக்கு ஒத்த சொல்ல எதிர்கருத்தா? ஒத்த சொல். பிளவுக்கு ஒத்த சொல் குழப்பம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறுத்த குறியீடு போடுறது பெரும்பாலும் உங்களுக்கு என்ன தெரியும். இந்த 4ஆம் ஆண்டுல படிச்சிருப்போம். 5ஆம் ஆண்டுல இந்த மேற்கோள் குறி மட்டும்தான் தொடங்குது. அந்த இதை கொஞ்சம் பார்த்தாலே போகும். அதே போல இந்த ஒலிமரவை பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கம் கர்ச்சிக்கும், தேநீர் ஈகாரம் செய்யும், குருவி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும், புறா குறு குறுக்கும். அதுல பாருங்க ரூ சவுண்ட், கரடி உருமும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், நாய் குறைக்கும், சேவல் பூவும், மயில் அகவும், வண்டிரை. இது 5ஆம் ஆண்டு கைநூல்ல இருக்கிறது. இதை பாருங்க இளமை பெயர்களை. அணில் குஞ்சு பிள்ளை, ஆடு குட்டி, நெல் நாற்று. இதெல்லாம் ஏற்கனவே பாடமாக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இதை பாருங்க. ஆறப்போடுதல், பிற்போடுதல் அல்லது காலம் தாக்குதல், ஆழம் பார்த்தல், ஒருவரது அறிவு. இப்ப சிலாக்களுக்கு குழப்பமா இருந்தா இதுகளை அடுத்த டெஸ்ட்லயாவது வடிவா படிச்சு கொள்ளுங்க. யோசிக்க தேவையில்லை, இதெல்லாம் படிக்கலாம். ஆழம் பார்த்தல், ஒருவரது அறிவு செல்வ முதலியவற்றை அளவிடுதல், கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்க. 200 எடுக்கணும் என்ற ஒரு முனைந்து நிற்கணும், ஒரு கங்கணம் கட்டி செய்யணும் பேப்பரை. கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். அதே போல கை தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல், தலை கவிழ்தல், வெட்கமடைதல், தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அவரது கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல், நற்றாட்டில் விடல், ஆபத்தில் கைவிடல். இது அவன் கருத்தும் தந்து இது தருவான் பிள்ளைங்க. அப்ப நீங்க அதை கோடு போட்டு செய்யற சரி. நற்றாட்டில் விடல், ஆபத்தில் கைவிடல், பூசி முழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், முன்னுக்கு வருதல், முயற்சி அடைதல், வாயுறுதல், ஆசைப்படுதல், அதே போல தட்டி கழித்தல், உற்சாகப்படுதல். இவ்வளவு நீங்க பாடமாக்குனா போதும். 15 அங்க ஒரு 10 25 தான் பாடமாக்குறது. ஆனா வினைமொழி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இரட்டை கிளவி அதெல்லாம் ஏற்கனவே 4ஆம் ஆண்டுல படிக்க விஷயங்கள் தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொருள் தண்ணீரில் நனையாமல் பார்த்துக் கொள்ளவும், மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுவண்டு வந்தா மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம், மந்தை அல்லது வேறு விலங்குகள் பாதையை கடக்கலாம், மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. இந்த 4 குறி இருந்த 5ஆம் ஆண்டுல இருக்கு.
அதே போல 5 சுருக்க குறியீடுகள் இருக்குது. இலங்கை மத்திய வங்கி, இலங்கை மின்சார சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இதை படிச்சுக் கொள்ளுங்க. தொடர்மொழிக்கு ஒரு மொழியில இந்த 15 ஒரே சமயத்தில் 8 சிங்களத்தில் அட்டா என்று என்ன சொல்றோம் நாங்கள் இல்லையா? அப்ப ஒரே விடத்தை 8 விடயத்தை அவதானிக்கிறாள் அட்டவதான். கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன் சரிவிலை பார்த்தல் ஒத்திகை. வயரசு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன், ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போல். ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கிறாள் சதாவதானம். வைத்தியரின்றி தாமே செய்வது கை மருந்து. கையென்னா இம்மென்னா மானார் உணர்ந்தன தோணும். சரியா? எதிர்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசி. தீயன்னா இருன்னா இக்கன்னா காணா தானா ரீனா சீனா. சரியா? அதை சரியா பார்க்கணும். சிலாக்களுக்கு நான் விட்டுட்டு எழுதுவாங்க, அப்படியெல்லாம் செய்வாங்க. அறிஞர்கள் சார் வாதிடும் களம். ஓம் சொல்லுமா. கைமாறண்டா என்ன சார்? கைமாறு என்று சொல்றது, இப்ப உங்கள்கிட்ட ஒரு பென்சில் இருக்குன்றீங்களா, எனக்கு பென்சில் வேணும், நான் எழுதி உங்கள்கிட்ட வாங்கி எழுதிட்டு திருப்பி தாரது கைமாறுன்னு சொல்லலாம். அல்ல உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கு, எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது, ரெண்டா நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு திருப்பி தரலாம். கைமாற வாங்கலாம். சரியா? சரி சார். சரி, அப்ப இதுகளை கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. அதே போல இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கல. வெள்ளியையும் பொன்னையும் வைத்திரு, பவளத்தை அமுதத்தை 100 25. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். இந்த விஷயங்களை தமிழ்ல முக்கியமா பார்த்த விஷயங்கள் வரலாம். முன்னுக்கு செய்யக்குள்ள ஃபர்ஸ்டா வடிவா செய்திருங்க. ஆனா இருக்கிற சுற்றாடல் இருக்கா பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு வர்றேன். சரி, ஏதாவது டவுட் இருந்தா சுற்றாடல் எல்லாம் அப்படி கேட்கலாம். கவனிங்க. சுற்றாடல் ஒரு 10 நிமிஷம் தான், கவனித்துக் கொள்ளுங்க. பட்டா நீங்க செய்யலாம். கவனித்துக் கொள்ளுங்களா. ஒரு எண்ணம் எப்பவும் 200க்கு இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து கொஞ்சமாவது நிற்கும். எண்ணம் சரியா இருக்கணும். நீங்க பாருங்க, பாக்குறது பூனை, தெர்றது சிங்கம். என்னடா பூனை தன்னை சிங்கம் நினைச்சு பாக்குது இல்லையா? எண்ணம் தான் நல்ல முக்கியமான விஷயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய நமஸ்காரம் 1வது படிமுறை நின்று கும்பிடு, 2வது பின்னால 2 வளையிற மாதிரி வளையிறது, 3வது 3 மாதிரி தலைகளா இருக்கிறது, 4வது 4 போல இருக்கிறது. இதெல்லாம் கீறி காட்டி இருக்கிறோம், உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். 5வது 5 விரல், அதாவது காலில் 5 விரல், 4 20 விரலும் படணும் நிக்கிறது 5வது. 6 இடம் படுற மாதிரி இருக்கிறது 6வது. 7 தலைகளை 7 கவுத்து வச்ச போல இருக்கிறது தலைகளை வச்ச மாதிரி இருக்கிறது 7. 8வது ஆங்கில எழுத்தையே போல இருக்கிறது 8வது படிக்கிறது. 9 இப்ப 4க்கு வலக்கால் முன்னுக்கு வரும், 9க்கு இடக்கால் முன்னுக்கு வரும். 3ம் 10ம் ஒரே படிமுறை, ஒத்த படிமுறையெல்லாம் இருக்கு. கூட்டுனா 13 வரும். 2ம் 11 ஒரே படிமுறையா இருக்கு, கூட்டுனா 13 வரும். ஆனா 1ம் 12 கூட்டினா 13 வரும். ஆனா அது ஒத்த படிமுறை இல்லை.
Right. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நகங்களை வெட்டி பராமரிக்காட்டி எங்களுக்கு ஏற்படுற நோய், பற்களை பராமரிக்காட்டி என பற்கள்ல ஏற்படுற விளைவுகளை பாருங்க. பற்சூத்தை, வாயில துர்நாற்றம், அதே போல நுளம்புகளால் ஏற்படுற நோய்களை பாத்தீங்கன்னு சொன்னா டெங்கு, மலேரியா, யானைக்கால், சிக்குன்குனியா எல்லாம் வேணும். அதே போல ஈக்கள் பெருகிற இடங்கள், ஈக்கள் மொய்த்த உணவுகளை சாப்பிட்டா எங்களுக்கு ஏற்படுற விளைவுகள், வயிற்றோட்டம், வாந்தி பேதி, வயிற்றுளைவு இதெல்லாம் வேணும். அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு தொட்டிக்குள்ள போடுறது வந்து கண்ணாடி, ஏனென்றா கண்ணாடி கையில வெட்டினா சிவப்பு கலர் ரத்தம் பெறும். அதே போல பெப்சி சோடாட கலர் வந்து செம்மஞ்சளா இருக்கும். அது குடிச்சிட்டு எம்டி எதுக்குள்ள போடணும் வேண்டாம், செம்மஞ்சளுக்குள்ள போடணும். இலகுலை எல்லாம் பச்சை கலர்ல இருக்கும், அதில் உக்கக்கூடியதை வந்து பச்சை கலருக்குள்ள போடணும். கடதாசி எரிக்கக்குள்ள நீல கலர்ல எரியும், கீழே அடியில பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப கடதாசியை நீலத்துக்குள்ள போடணும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் ஷார்ட்கட் எல்லாம். இதுல வசதியா அமர்ந்து கொள்க, கண்களை மூடிக்கொள்க. அந்த உள்மூச்சு வெளிமூச்சு என்று சொல்றது உடலை தளத்துல வேறு. இதே தொடிப்பை செய்மடுங்கள், சூழலின் ஒளிகளை செய்மடுங்கள் என்றது உள்ளத்தை தளத்துல வேறு. ரெண்டு வேர்ட் பாடமாக்கி வச்சா சரி. இதுல வேன் என்று முடியும். எனது உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும், அமைதியாக உணரத்தக்கவை நடந்து கொள்வேன். ஒளியாவேன் என்று வந்தா திட சித்தத்துல, ஒளி விளக்காவேன் என்று வந்தா உதிப்புல வேறு. இந்த பிரார்த்தனையில எல்லாம் டும் என்று முடியும். உள்ளங்களுக்கு உணரட்டும், எனது தம்பி தங்கிகளை உணரட்டும் என்று. இதுல எனது உள்ளம் அடக்கமாக உள்ளது, உள்ளத்தால் உணரப்படும் உண்மையை அனைவரும் உணர்வார. இது முக்கியமானது, பாடமாக சொல்லியிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய கொடியில சிவப்பு நிறப்பட்டி, செம்மஞ்சள் நிறப்பட்டி குறிக்கிறது தமிழர்களை, பச்சை நிறப்பட்டி குறிக்கிறது முஸ்லிம் மக்களை, ஏனைய இன மக்களையும். அதே போல சிவப்பு நிற பின்னணி தேசிய பெருமையை அல்லது தேசத்தின் மகத்துவத்தை குறிக்குது. அதே போல 4 அரசியல்களும் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மையை குறிக்குது. சிவப்பு நிற பின்னணியில வாழேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்குது. அதுக்கு சிங்களம் சிவப்பண்டு சிங்கம் என்று ஞாபகம் வைக்கலாம். அதே போல மஞ்சள் நிறம் வந்து கொடியின் முழுமைப்பாட்டையும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் குறிக்கும். இந்த புதுக்கை நூல் விளக்கு. அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய இலக்கணை வடிவமைத்த செனவிரத்தின நிறைகுடத்தினால் சௌபாக்கியம், நெற்கதிர்னால் முதல் நாங்க தன்னிறைவும் செழிப்பும் என்று படிச்சிருப்போம். இதுல இப்ப தன்னிறைவும் பொலிவும் வரும். அதே போல நாடும் கட்டுப்பாட வாழங்கிய சிங்கத்தினால் நாடும் கட்டுப்பாடான மக்களும் சரி. தர்மசக்கரம் தார்மீகம், சூரிய சந்திரன் நித்திய நிலைத்திருப்பு, முதல் நிலைத்திருப்பு என்று படிச்சிருப்போம். இதுல நித்திய நிலைத்திருப்பு சொல்லி ஒரு வேர்டை சேர்க்கிறோம், அவ்வளவு. இலங்கையினுடைய தேசிய மரம் நாகமரம், கொழுந்தின் நிறம் சிவப்பு, பூவின் நிறம் வலி. இலங்கை தேசிய மலர் நீலோட்பலம். இந்த வீடியோஸ் இங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இதுல இலங்கை தேசிய புறவை காட்டுக்கோழி, மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற இடம் வந்து சிவனொளி பாதமலை. அதே போல கதிர்காம் முக்கியமானது. இலங்கையில் இருக்கிற அரசு நிறுவனங்கள், பிரதேச செயலகம், வைத்தியசாலை, புகையிரத நிலையம் எல்லாம் வரும். மாவட்ட செயலகம், வங்கிகள், பை இல போக்குவரத்து, ரப்பர், மாசி, பலாமா என்பன போக்குவரத்து. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதை ஈஸியா என்ன செய்யலாம், செய்யக்கூடியதா இருக்கும். பூவின் பகுதிகள் இது வந்து 4 மணிக்கு மலர்ந்தாரு, மாலையில 4 மணிக்கு அந்தியில மலர்ற மந்தாரை என்றபடியா அதுக்கு அந்தி மந்தாரை என்று பெயர். இரவில் அவதானிக்கக்கூடிய பறவைகள் சொல்லி பார்த்துக்கிட்டு சொன்னா அந்த வௌவாலை. மரப்பொந்துல வாழ்றது ஆந்தை, கிளி, மரங்கொத்தி. அதே போல் ஈருட வாழியல் என்று பாத்தீங்கன்னு சொன்னா தவளை, தேரை, சலமந்தரா, இதுதான் ஈருட வாழியலா இருக்கும். வண்ணத்தி பூச்சி இந்த வாழ்க்கை வட்டமங்களுக்கு தெரியும். அப்படியே சுற்றாடல் பாடம் அவ்வளவு பாட்டு முடிக்க இயலாது. சரி, ஏன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த டெஸ்ட வடிவா போங்க, நிறைய படிச்சிருக்கிறீங்க,